பாமகவின் சித்திரை முழு நிலவு மாநாட்டிற்கான 2ஆம் பாடலை அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ளார். முதல் பாடலில் ராமதாஸ் பெயர் இடம்பெறாத நிலையில் அன்புமணி வெளியிட்ட 2வது பாடலில் ராமதாஸ் பெயர் நீக்கமறி இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்போம். வினீஷ், வணக்கம். விவரங்கள். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில கட்சியினுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில், அதே போல தங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில லட்சக்கணக்கில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் கூடக்கூடிய வகையில சித்திரை முழுநிலவு பெருவிழாவை பாமக நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். வரக்கூடிய 14ஆம் தேதி மாமல்லபுரத்தை அடுத்த திருவிடந்தையில் பிரம்மாண்டமாக இந்த மாநாடு நடத்தப்பட இருக்கிறது. இதற்கான ஆயத்த பணிகள் ஒருபுறம் நடந்து வந்தாலும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதை வரவேற்கும் விதமாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சார்பில் தற்போது வரை 2 பாடல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் அன்புமணி ராமதாஸ் சார்பில் வெளியிடப்பட்ட பாடல்ல கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிட பாடலில் முழுமையாகவே அன்புமணி மட்டுமே இந்த பாடலில் இடம்பெற்றிருந்தார். பல காட்சிகளில் அன்புமணி அழைக்கிறார் என்று தொடங்கக்கூடிய பாடலை அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகாக மொத்தமாக 7 பாடல்கள் வெளியிடப்பட்டிருப்பதாக பாமக தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. தற்போது அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பாடல்ல அன்புமணி ராமதாசும் அதே போல அவருடைய தந்தை ராமதாசும் இணைந்து வரக்கூடிய பல காட்சிகள் இந்த பாடல்ல ஒளிபரப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 4 நிமிட பாடல் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் 2 நிமிட காட்சிகள்ல ராமதாஸ் இடம்பெற்றிருக்கிறார். பிறகு வரக்கூடிய 2 நிமிட பாடல்கள்ல அன்புமணி ராமதாஸ் இடம்பெற்றிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 7 பாடல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அன்புமணி ராமதாசும் இணைந்து பாடல்கள் பல்வேறு காட்சிகள்ல வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.